லதா, இதை உன்னிடம் எப்படி சொல்வதென்றே எனக்கு தெரியவில்லை அம்மா. என்னுடைய தந்தை என்னுடைய திருமணத்தை ஜமீன்தார் பெண்ணோட நிச்சயம் செய்து விட்டார். அவருடைய விருப்பத்துக்கு மாறாக என்னால எதுவுமே செய்ய முடியாது லதா. குடும்ப கௌரவத்துக்காக இந்த திருமணத்தை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். என்னை மன்னித்து விடு லதா, என்னை மன்னித்து விடு. அப்படி சொல்லாதீர்கள் கோபால், அப்படி சொல்லாதீர்கள். எனக்கு உங்களுடைய கௌரவம் தான் முக்கியம். நீங்கள் உங்கள் வீட்டில் பார்த்த பெண்ணையே திருமணம் செய்து கொள்ளுங்கள் கோபால், திருமணம் செய்து கொள்ளுங்கள். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எவனோ ஒரு பிச்சைக்கார பையனை காதலிக்கிறேன்னு என்கிட்டே வந்து சொல்லுவ. ராதா, அவ உயிரோட இருக்கணும்னு நீ விரும்பினா அவனை காதலிக்கிறத இன்னியோட விட்டுடு. இன்னைக்கு நான் அவனை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன். இந்த விஷயத்த நீயே அவன்கிட்ட சொல்லு, இல்ல விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இல்ல நீங்க எப்படி சொல்றீங்களோ நான் அப்படியே கேக்குறேன். கிருஷ்ணாவை மட்டும் ஒன்றும் பண்ணிடாதீங்க. நான் உள்ள வரலாமா? நில்லு. எங்க வந்த? உங்க அப்பா, அதாவது என்னோட மாமனார், அவர் தான் வர சொன்னார். என்ன மாமா, நீங்க சொல்லலையா? ஓ, சர்ப்ரைஸ். ஷோ, மாமாவா? உனக்கும் எனக்குமே எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. நான் அப்புறம் எங்க அப்பா எப்படி உனக்கு மாமா ஆனாரு? ராதா, நீ என்ன பேசுற? எனக்கு ஒன்றும் புரியல. உன்னோட ஸ்டேட்டஸ்க்கும் என்னோட ஸ்டேட்டஸ்க்கும் ஒத்து வராதுன்னு சொல்ல வர. ஆஃப்டர் ஆல் நீ ஒரு டாக்ஸி டிரைவர், நான் ஃபுல்லா லவ் பண்றதா? அப்பா, கேட்கும் போதே சிரிப்பா இல்ல? நான் ஒரு டாக்ஸி டிரைவர் தெரிஞ்சுதானே நீ எனக்கு காதலிச்ச. என்னால உன்ன மாதிரி ஒரு டாக்ஸி டிரைவரை கட்டிக்கிட்டு பிச்சைக்கார வாழ்க்கைய வாழ முடியாது. ராதா, நீ இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்ப நான் சத்தியமா நினைச்சு பார்க்கல. இதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணா உன்னோட முகத்துல என்னைக்கும் முழிக்க மாட்டான். நீ உன்னோட ஸ்டேட்டஸே கட்டிட்டால. நான் வரேன். குட் பை. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? பிரியா, வந்ததுல இருந்து நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி கூப்பிட்டீங்க. சொல்லுங்க. ராஜா, ஐ எம் சாரி ராஜா. எங்க அப்பா என்னோட கல்யாணத்தை அவரோட ஃப்ரெண்டோட பைய கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கலைன்னா தற்கொலை பண்ணிப்பேன்னு என்ன மிரட்டுறாரு. அவரை மீறி என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது ராஜா. நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்திருக்கேன். ஐம் சாரி ராஜா. உங்களுக்கு கண்டிப்பா என்னை விட ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும். என்ன மறந்துடுங்க ராஜா, என்ன மறந்துடுங்க. சாரி. நான் போட்ட ஒரு போஸ்ட் கூட நீ லைக்கே போடல. ஓ மை காட், நான் நினைச்ச ஒரு ரீல் கூட நீ ரியாக்ட் பண்ணல. அதை விட உனக்கு என்னடா வேலை? நான் போடுற போஸ்டுக்கே நீ ஒரு ஹார்ட் கொடுக்க மாட்டேங்கிற. அப்போ உன்னோட ஹார்ட் எனக்கு எப்படிடா கொடுப்ப? என்னாச்சு பேபி? பிரேக்கப்? பிரேக்கப்பா? பேபி 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 பேபி, அடி பாவி, என்னடா இதெல்லாம்? முன்னெல்லாம் என்னென்னமோ ரீசன் சொல்லி கழட்டி விட்டாங்க. இப்ப என்னன்னா இன்ஸ்டாகிராம்ல போட்ட போஸ்டுக்கு லைக் பண்ணல, அனுப்பிச்சதுக்கு ரியாக்ட் பண்ணலன்னா ஒரு ரீசனா சொல்லி கழட்டி விடுறாங்க. நானே 2 நாளா போன் ரிப்பேர் ஆகி பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருக்கேன். இதுல இவ்வளவு வேற போயிட்டான். வாங்கடி, நீங்களும் அவங்கள அப்போ